வெல்கம் டு பவி நியூட்ரிஷனல் சேனல். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஹெர்பலைஃப்பில் பிளட் ப்ரெஷருக்காக என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணால் சீக்கிரம் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நம்மளுடைய வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருமே ஹெர்பலைஃப் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ்க்காகவோ வெயிட் கெயின்காகவோ தான் பார்த்துருப்பீங்க. ப்ரெஷருக்கு கூட ஹெர்பலைஃப்பில் ப்ராடக்ட் இருக்கா அப்படின்னு நிறைய பேர், ப்ரெஷருக்கு மட்டும் இல்லைங்க, டயபெட்டிக்ல எல்லா விதமான ப்ராப்ளத்துக்கும் நம்ம பாடியில் நியூட்ரிஷன் பற்றாக்குறை தான் மெயின் காரணம். ஸோ நியூட்ரிஷன் பேஸை நம்ம பாடியில் இம்ப்ரூவ் பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு ப்ராப்ளத்துலேருந்து ரெக்கவர் ஆகி நல்ல சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு நியூட்ரிஷன் நம்ம பாடிக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அந்த வகையில் நம்ம ஹெர்பலைஃப்பில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ ஒரு நோட் பென் எடுத்து நோட் பண்ணிக்கிங்க. ப்ரெஷர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு நோய் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா எந்த நேரத்துலையும் என்ன வேணால் நடக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நோய் தான் பிளட் ப்ரெஷர். நீங்கள் ஒபிசிட்டியாக இருந்தீங்கன்னா பார்க்குறவங்களாம் என்ன சொல்லுவாங்க, உடம்பை நல்லா பார்த்துக்கோ, ஃபேட் ஐட்டம்லாம் கம்மியாக சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர என்ன விதமான ஃபேட் எடுக்கணும், எப்படி எடுக்கணும், எதை எடுக்கக்கூடாது அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு பெஸ்ட்டாக ஃபேட் நம்ம பாடிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ என்ன விதமான ஃபேட் எடுத்துக்கணுன்றத ஒரு வெல்னஸ் கோச்கிட்டையும் ஸோ ஒரு நியூட்ரிஷன் கோச்கிட்டையும் நல்லா தெரிஞ்சு ஒரு குட் ஃபேக்டை இம்ப்ரூவ் பண்ணும்போது நம்ம பாடி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இந்த பிபி, கொலஸ்ட்ரால் இதெல்லாம் இல்லாதவங்களே இந்த காலகட்டத்தில் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வேகமாக வளர்ந்துட்டு வர நோய்களை ஆயிடுச்சு. ஸோ நம்ம எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம லைஃப் ஹாப்பியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒபிசிட்டியாக இருக்கீங்களா, அப்போது உங்கள் பாடியில் பிபி, கொலஸ்ட்ரால், தைராய்டு ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கா அப்படின்னு அட்லீஸ்ட் ஒரு 3 மந்த்துக்கு 1 டைம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒபிசிட்டி தான் மெயின் ப்ராப்ளம் இந்த நோயெலாம் அக்கறை ஆகிறதுக்கு அப்படின்னு சென்சஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஒபிசிட்டியாக இருக்கிறது பிரச்சனை இல்லை, அந்த ஒபிசிட்டியிலேருந்து கண்டிப்பாக உங்கள் ஹெல்த்தை கேர் எடுத்து பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ படிப்படியாக உங்களோட வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெர்பலைஃப்பில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும், எந்த டைமிங்கில் யூஸ் பண்ணணும், எப்படி இந்த ப்ராடக்ட் பை பண்ணணும், இந்த மாதிரி டவுட்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா டிஸ்பிளேயில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்கள். பெஸ்ட்டாக என்னோட கைடன்ஸ் மூலம் உங்களுடைய ஒபிசிட்டி லெவலில் கம்மி பண்ணுங்கள். ஸோ பிபி, கொலஸ்ட்ரால், தைராய்டு, ஹார்ட் ப்ராப்ளம் இதுக்கு எல்லாமே டேப்லெட் தானே எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் ஹெல்த்தியாக தானே இருக்கோம் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ நல்லா யோசிங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ரெகுலர் பேஸில் கண்டினியூஸாக நீங்கள் டேப்லெட் மட்டும்தான் இன்டேக் பண்ணுவீங்க. அது எப்படின்னா, ஸோ உங்கள் பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறம் உங்களுடைய தைராய்டு லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மட்டும்தான் மெடிசன் யூஸ் ஆகுது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ப்ராப்ளத்துலேருந்து உங்களுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷன் தரதுக்கு மெடிசன் யூஸ் ஆகலை. ஸோ அப்படின்னா நீங்கள் 1 மந்த்து சுகர் டேப்லெட் எடுக்கிறீங்க, பிபி டேப்லெட் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ப்ராப்ளத்துலேருந்து டேப்லெட் வந்து ரிலீஃப் ஆகி நீங்கள் ரெக்கவர் ஆகிருக்கணும் இல்லையா. ஸோ நல்லா திங்க் பண்ணுங்கள். நம்ம பாடிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நியூட்ரிஷன் பேஸ் நம்ம பாடியில் பர்மனெண்ட்டாக ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நமக்குள்ள அக்கறாகாது. அதனால் நியூட்ரிஷன் பேஸ் இம்ப்ரூவ் பண்ணுற மெத்தட் எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணுனாலும் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். இப்போது பிபிக்காக இருக்கட்டும், இல்லை கொலஸ்ட்ரால்காகட்டும், இல்லை உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளமே இருக்குன்னாலும் ஸோ நீங்கள் ஹெர்பலைஃப்பில் சூஸ் பண்ண வேண்டிய ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹெர்பலைஃப் மதர் ப்ராடக்டான ஃபார்முலா 1. இதில் 9 ஃப்ளேவருக்கு உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் யூஸ் பண்ணலாம். ஸோ பர்சனலைஸ் ப்ரோட்டீன் பவுடர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரோட்டீன் பவுடரோட ஷேக் எடுங்க, நம்ம பாடிக்கு ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட்டு ஷேக்மெண்ட். ஸோ பாலை கூட மிஸ் பண்ணாதீங்க, ஷேக்மெண்ட் மிஸ் பண்ணுங்கள், நிறைய கால்சியம் ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். நெக்ஸ்ட் எனர்ஜி ட்ரிங்க் ஆஃப்ரெஷ். இதில் 7 ஃப்ளேவர் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் எனர்ஜிக்காக இதை நீங்கள் இன்டேக் பண்ணலாம். ஸோ முக்கியமானது ஹெர்பல் லைஃப் லைன். ஸோ குட் ஃபேக்ட் இன்க்ரீஸ் பண்ணனாவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடியில் இருக்க பேட் ஃபேக்ட் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ப்ராடக்ட் என்ன அப்படின்னா பீட்டோ ஹார்ட். உங்கள் ஹார்ட் ஹெல்த்தை நல்லா வச்சுக்கிறதுக்கும் ஒரு பூ போல் உங்கள் பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கிறதுக்கும் ஸோ பீட்டா ஹார்ட் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் சொல்ல போகிற ப்ராடக்ட்டை கேட்டிங்கன்னா நீங்கள் ரியலாகவே இப்படி ஒரு ப்ராடக்ட் ஹெர்பலைஃப்பில் இருக்கா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மேஜிக் தர ப்ராடக்ட் எதுனா நைட் ஒர்க். இந்த ப்ராடக்ட் நோபல் அவார்ட் வாங்கியிருக்கு. லூயிஸ் இக்னாரோ
இதை கண்டுபிடிச்சவர். ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் நர்வஸ் சிஸ்டத்தில் ரெக்கவர் பண்ணி கொடுக்கும். ஸோ உங்களோட ஹார்ட்டு கண்டிப்பாக பெஸ்ட்டான முறையில் துடிக்க ஆரம்பிக்கும். உங்கள் பிளட் சர்க்குலேஷன் லெவலை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். வெரிகோஸ் வெயின்லேருந்து ரிலீஃப் கிடைக்கவும், உங்கள் ஒபிசிட்டி லெவலை சீக்கிரமாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, இதுக்கு எல்லாம் மட்டும் இல்லைங்க, ஒரு மெடிக்கல் கிளைமே பண்ணலாம். நம்மளுடைய நைட் ஒர்க் ப்ராடக்ட்டுக்கு அவார்ட் வாங்கியிருக்கு, நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்கு. ஸோ நிறையா பேருக்கு ரிசல்ட் எடுத்து கொடுத்த பெஸ்ட்டு ஒரு நம்பர் 1 ப்ராடக்ட் எதுன்னா நம்மளுடைய நைட் ஒர்க் தான். ஸோ இந்த ப்ராடக்டோட நீங்கள் ஹெல்த்தி வேல வெயிட் லாஸ் பண்ணவும் முடியும். உங்கள் பிபி, கொலஸ்ட்ரால், தைராய்டு, ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்கள் ஹார்ட்டை ரொம்ப நல்லாவே வச்சுக்க முடியும். ஸோ இந்த ப்ராடக்டில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்பிளேயில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சிறந்த முறையில் ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ மூலமா உங்களுடைய பிளட் ப்ரெஷருக்கு என்னென்ன ப்ராடக்ட் ஹெர்ப் லைஃப்பில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நல்லா தெரிஞ்சிட்ருப்பீங்க. ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா இமீடியட்டாக எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய் பாய்.